ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபேக்ட் இன்ஃபோர்வர்ட் சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஸோ இந்த பதிவு குறிப்பாக வரும் 14-15ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வை பற்றி. ஸோ வருகின்ற 14-15ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு புயலிலிருந்து தீவிர புயலாக முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது. ஸோ இது ஏன் தீவிர புயலாக முன்னேறும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே கடந்த பதிவில் பதிவிட்டிருந்த மாதிரி எம்ஜேஓ அப்படின்னு சொல்லக்கூடிய மேடன் ஜூலியன் ஆசிலேஷன், அந்த கடல் சார்ந்த அலைவு பார்த்திங்கன்னா நம் பகுதிக்கு 2வது அலைவரிசையாக வருகிறது. இது மற்றும் கடல் நீரின் வெப்பநிலை, ஸோ இது அனைத்தும் இந்த நிகழ்வுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது. சரி, இது அனைத்து காரணிகளும் சாதகமாக அமைவதனால் நம் பகுதிக்கு ஏதேனும் நிகழ்வு வந்தால் அந்த நிகழ்வினை இது மிக தீவிரப்படுத்திவிடும். அதாவது புயலிலிருந்து தீவிர புயலாக வரை முன்னேற்றி அதிக மழையை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. இது தீவிர புயலாக முன்னேறும் பட்சத்தில் இது ஆந்திராவின் நெல்லூர் பகுதி வரை அதிக கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா புயலாக உருவாச்சுன்னா வடகடலோரம் வரைக்கும் எட்டி பிடித்த மழையை கொடுக்கும். ஆந்திராவின் நெல்லூர் பகுதிக்கும் கொடுக்கும், பட் வடகடலோரம் வரைக்கும் அதீத கனமழை கொடுக்கும். ஆனால் ஒரு நிகழ்வு தீவிர புயலாக உருவாச்சுன்னா அது வடகடலோருக்கு அதீத கனமழை கொடுக்கும். ஆந்திராவின் நெல்லூர், விசாகப்பட்டினம் வரைக்கும் எட்டி பிடிச்சி மழையை கொடுக்கும். பட் நெல்லூர் பகுதிக்கும் அதீத கனமழை கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த நிகழ்வோட தன்மை. இதே ஒரு காற்றழுத்த மண்டலமாக வந்துச்சுன்னா இது டெல்டா பகுதிக்கு அதிக கனமழை கொடுக்கும், அதீத கனமழையை கொடுக்கும். வடகடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கனமழையை கொடுக்கும். எனவே 14-15 வரக்கூடிய நிகழ்வு புயலிலிருந்து தீவிர புயலாக உருவாகும்னு சொல்லிட்டு ஜிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வானிலை குழுமம் இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற வானிலை குழுமங்களும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற வானிலை குழுமங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக ஜிஎஃப்எஸ் குழுமம் இது புயலிலிருந்து அதிதீவிர புயலாக முன்னேறி வடகடலோரம் மற்றும் ஆந்திராவின் நெல்லூர் பகுதிக்கு அதீத கனமழையை கொடுக்கும், மற்ற கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கும் என்று கணித்துள்ளனர்.